பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருவும் அவரோடு சேர்ந்து இருக்கிற சீடர்கள் என்ன பண்ண போறாங்க? எங்க போறாங்க? இந்த வேலையை தான் பார்த்து நின்றாங்க. எந்த வேலைய? மீன் பிடிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள ஆண்டவர் இயேசு கூப்பிட்டு, நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், உன்னை ஆளை பிடிக்கிறவனா மாத்துறேன்னு சொன்னார். எப்படி? நீ பிடிக்கிற மீன் வரைக்கும் போதும், நீ மீன் பிடிச்சது போதும், மக்களை பிடிக்கிறவனா நான் உன்னை மாத்துறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாரு. ஆனா இப்ப இவங்க எங்க போறாங்க? திருப்பி நைட்டெல்லாம் வேலை பார்த்து ஒரு மீன் கூட சிக்கலை. இப்போ நான் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் இனி மீன் பிடிக்கக்கூடாது, மனுஷனை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டார்ல. எந்த தைரியத்தில் பேதுரு மீன் பிடிக்க போனார்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நீ மீன் பிடிக்க கூடாது, மனுஷனை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப எந்த தைரியத்தில் பேதுரு திருப்பி மீன் பிடிக்க போனார்? இத்தனை வருஷம் மீன் பிடிச்சவன் தானே நானு. எப்படி எப்படி இத்தனை வருஷம் மீன் பிடிச்சவன் தானே. கடந்த 2 வருஷம் தானே இந்த ஆள் கூட சுத்திட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் நான் மீன் பிடிச்சவன் தானே. இதே கடல்ல நல்ல நீந்தினவன் தானே. எனக்கு மீன் பிடிக்கவா தெரியாது? என்னைக்கு போனாலும் எப்படி ஒரு மீன் கூட. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒன்று தீர்மானிச்சிட்டாருன்னா, நீங்கள் என்னதான் தலைக்கீழ நின்னாலும் அது உங்கள் கைக்கு வராது. என்ன இன்னொன்று நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கள்ல, விடியா முடிஞ்சு வேலைக்கு போனால் என்னது வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா கூலி கிடைக்காதுன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எவ்வளோ வேணால் டேலண்ட் இருக்கலாம், நீங்கள் மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு எத்தனை டெக்னிக் வேணா தெரிகிறதா இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ டேலண்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அனுகிரகம் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டேலண்ட் எல்லாம் என்ன ஆகிடும்? டேலண்ட் எல்லாம் என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக தான் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம டேலண்டில் தான் ஓட்டின்னு இருக்கிறோம். எப்படி? நம்ம டேலண்டில் தான். நான் இது படிச்சுக்கிறேன், இந்த படிப்பை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இந்த டேலண்ட்டை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு வேலை இருக்குது, இந்த வேலையை வச்சு சமாளிச்சுக்குவேன், என் ஃபேமிலி நல்ல வெயிட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன், எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, என் அந்தஸ்தை வச்சு சமாளிச்சுக்குவேன். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லாமல் நம்முடைய ஆஸ்தியும் நம்முடைய அந்தஸ்தும் நம்முடைய படிப்பும் நம்முடைய தாளந்து எதுவுமே அது கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை கொடுக்காது, கொடுக்க முடியாது. இவங்க ஏன் அதில் போகிறாங்க? ஆண்டவர் கூப்பிட்டாரு, போயிட்டாரு, இனி அவ்வளோதான், நம்ம மீன் தின்னு தான் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சவங்க திருப்பி மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு மீன் கூட அகப்படல. அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நிற்கிறாரு. உடனடியாக அவர்கள் அந்த வலைகள் கிழிந்து போகும் அளவுக்கு மீன்களை பிடிக்கிறாங்க. அது குறிப்பாக ஆண்டவர் சொல்லுவார், வலது பக்கத்தில் வலையை போடுங்க. நான் கேட்குறேன், ஒரு போட்டில் இடது பக்கத்துக்கு வலது பக்கத்துக்கு எவ்வளோ தூரம்? ஒரு 2 அடி இருக்குமா, 3 அடி இருக்குமா? ஒரு 3 அடி டிஃப்ரென்ஸில் இங்கே ஒரு மீன் கூட இல்லையா, இங்கே வலை கிளிற அளவுக்கு மீன் ஆகப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இருந்தா உனக்கு ஃபுல்லாக கிடைக்கும், ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரி, இந்த கேள்வி நம்ம முதல்ல நம்ம கிட்ட கேட்கணும். இன்னைக்கு இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குனா முதல்ல நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நிறைய பேர் இன்னைக்கு பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப கவலைகள் படுறாங்க. ஏன் தெரியுமா? சின்ன வயசில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அவங்க படிப்புக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த விளையாட்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கோச்சிங்க்கும் ட்ரைனிங்க்கும் டியூஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் கேட்குறேன், சிறு வயதில் ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்காதவர்கள் பெரிய வயசுல தானே கற்றுக்க முடியுமா என்ன? இதில் நல்லா பாருங்களேன்,
வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் பிள்ளை வந்து ஞானோபதேசம் கற்றுக்கணும், பைபிள் கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். வீட்டில் எத்தனை பெற்றோர் டெய்லி பிள்ளை பைபிள் படிக்கணும்னு நம்ம நிறுத்தியிருக்கோம் சொல்லுங்கள்? 7 நாள் படின்னு சொல்கிறோம், 7 நாள் உலகத்து படி ஓட சொல்கிறோம், வாரத்துக்கு ஒரே நாள் ஒரே மணி நேரம் ஆண்டவர் பின்னாடி ஓட சொல்கிறோம். அப்போ அந்த பிள்ளை ஆண்டவர் பின்னாடி ஓடுறது கற்றுக்குமா, உலகத்துக்கு பின்னாடி ஓட கற்றுக்குமா? நான் சொல்கிறது கரெக்ட்? இந்த கேள்வி புரியுதா? பிள்ளை படிக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு போகணும், நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், இதெல்லாம் எது பின்னாடி ஓடுறான்? பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறான். ஆனால் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும், நல்லா ஜெபம் பண்ணணும். எவ்வளோ? வாரத்துக்கு ஒரு நாள், அதுலேயும் 1 மணி நேரம். சாமியார் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாருன்னா இந்த சாமியாருக்கு வேறு வேலையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் நாள் கிடைக்குது, அதுலேயும் போட்டு பிளேடு போட்டு சாவடிக்கான். அப்போ பிள்ளைக்கு உள்ளே போன இன்புட்டே ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தான் இன்புட் போயிருக்குது. ஆனால் உலக பிரகாரமான காரியம் எவ்வளோ இன்புட் போயிருக்குது? 7 நாள் அந்த உலக பிரகாரமான காரியம் இன்புட் போயிருக்குது. வெளில வர்றது என்ன வரும்? உலக பிரகாரமான வாழ்க்கை தான் வரும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்துருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு ஒரு முறை சொன்னார், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கும், சீசருக்கு கொடுக்க வேண்டியதை சீசருக்கு. சீசருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துனுக்குறோம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேனா? ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறேனா? ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற அறிவு என்னிடம் இருக்கிறதா? ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவர் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கணும், உங்கள் சித்தத்தை நிறைவேற்றணும், உங்கள் திட்டத்தை நிறைவேற்றணும், என்னை முழுசாக உங்களுக்கு கையளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் திட்டத்துக்கு நான் கையளிக்கிறேன், உங்கள் சித்தத்துக்கு கையளிக்கிறேன். பேதுருவும் திருத்தூதர்களும் எப்படி உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாங்களோ அப்படி நான் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. பேதுருவையும் பவுலையும் சீடர்களையும் உலகெங்கும் அழைத்து சென்று மேன்மையான இடத்தில் அமர வைத்த ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு மேன்மையை உயர்த்த விரும்புகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு இருந்தால் அங்கே செழிப்பு உண்டு, இயேசு இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் உண்டு, இயேசு இருந்தால் அங்கே சுகம் உண்டு, இயேசு இருந்தால் அங்கே விடுதலை உண்டு, இயேசு இருந்தால் அங்கே சமாதானம் உண்டு. உங்கள் வீட்டில் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்து விட விரும்புகிறார். இயேசுவை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீங்களா? ஆக புரிந்து கொள்ளுங்க சகோதரி, உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ செல்வாக்குடையதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, இயேசு இருந்தால் எப்பயுமே ஹீரோ, இயேசு இல்லைன்னா வெறும் ஜீரோ. இது முதல் சிந்தனையாக. இதனால் 2வது சிந்தனையாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட 3 தடவை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சீமோனின் மகனான யோவானின் மகனான சீமோனே, உனக்கு என் மேலே அன்பு இருக்கா? இப்போ இது வந்து தமிழில் இருக்கிறதுனால 3 தடவை அன்பு அன்பு அன்புன்னு எழுதிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக கிரீக்கில் இந்த பகுதியை எழுதும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. முதல் வார்த்தை அகாப்பே. அகாப்பேன்னா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? அகாப்பேன்னா என்ன? அகாப்பேனா கடவுள் நம் மீது கொண்டு இருக்கிற அன்பு. கடவுள் நம்மளை எப்படி அன்பு செய்கிறாரு? நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவர் பார்க்கறது இல்லை. நம்ம வந்து அவருக்கு சார்ந்து இருக்கிறோமா அவரை சார்ந்து இல்லைன்னு பார்க்கறது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளை பெற்றுட்டாரு, நம்ம அவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களையும் ஒரே அளவுக்கு அன்பு செய்கிறார். பைபிள் சொல்லுது, அவர் நல்லவர் மீதும் தீயவர் மீதும் கதிரவனை உதிக்க செய்கிறார், மழையை பொழிய செய்கிறார். நல்லவங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யணும்னு நமக்கெல்லாம் மழையே. ஆமாம், சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெஞ்சாலும் நம்ம நல்லவங்களுக்கு மட்டும்தான் பெய்யணும்னு நமக்கு பாதி பேருக்கு மழையே வராது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையே, நல்லது கெட்டது எல்லாருக்கும் சம்மதம் வச்சிருக்கிறார். அப்போ இதுதான் கடவுளுடைய அன்பு, அகாப்பே அன்பு. என்னன்னா, நான் உனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நான் உன்னை அன்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு பேர் என்னது? அகாப்பே அன்பு. 2வது விதமான அன்பு ஃபீலியா அன்பு. ஃபீலியா அன்புன்னா எப்படின்னா, நீ எனக்கு நல்லது செய்கிறது வரைக்கும் நான் உனக்கு நல்லவனாக இருப்பேன், நீ கெட்டது செய்யினா
நான் கெட்டவன் ஆயிடுவேன், அவ்வளோதான். அப்போது அன்பு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அன்பு, அன்பு செய்யாதவங்களுக்கு அன்பு கிடையாது. இது ஃபீலியா அன்பு. அப்போ இதில் ஆக்சுவலி கிரீக்கில் எழுதும் போது எப்படி எழுதுறாங்க பாருங்களேன். ஆண்டவர் இயேசு பேதுரு கிட்ட கேட்பார், உனக்கு அகாப்பே அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு நல்லது கொடுத்தாலும், நான் உனக்கு சிலுவையை கொடுத்தாலும் நீ என் அன்பு செய்வியா அப்படின்னு கேட்பார். உனக்கு என் மேலே அகாப்பே அன்பு இருக்கான்னு கேட்பார். அதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்ல தெரியுமா? எனக்கு உங்கள் மேலே ஃபீலியா அன்பு இருக்குது அப்படின்பார். அப்படின்னு என்ன? நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற வரைக்கும் நான் உங்களை நேசிப்பேன், சிலுவையை கொடுத்தா அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் திருப்பி கேட்பார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு என் மேலே அகாப்பே இருக்கா இல்லையா? திருப்பி அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எனக்கு உங்கள் மேலே ஃபீலியா அன்பு இருக்குது அப்படிம்பார். ஃபீலியோசே அப்படிம்பார். திருப்பி ஆண்டவர் பார்த்து மூணாவது என்ன கேட்பார் தெரியுமா? சரி, உனக்கு என் மேலே ஃபீலியா அன்பாவது இருக்குதா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் தலைவர் சரண்டர் ஆவார். என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்கிறோங்க, நீ எனக்கு நல்லது செய்கிற வரைக்கும் நான் உனக்கிட்ட நல்லதாக இருப்பேன், நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில யோசிச்சு பாருங்க, அவர் நமக்கு நல்லதெல்லாம் செய்யும் போது நம்ம விசுவாசமாக தான் இருக்கிறோமா? விசுவாசமாக தான் இருக்கிறோமா? அவர் நமக்கு பெருசாக சிலுவை கொடுக்கலனாலும் நம்ம காட்டுற வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். பேதுரும் அப்படி தான் இருந்தார். சிலுவைகளை கொடுக்குற கடவுள் மட்டும் இல்லை, அவர் அன்பை காட்டும் போதும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சு தான் இருந்திருக்கிறார். நம்மளும் அப்படி இருந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லதையே செஞ்சால் கூட பல நேரங்களில் ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக, ஆண்டவர் மேல் அன்பில்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மளை பார்த்து அதே கேள்வி கேட்குறார், உனக்கு என் மேலே அன்பு இருக்குதா? நான் உன்னை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் நீ என்ன அன்பு செய்வியா? சிலுவையை கொடுத்து அன்பு செய்ய மாட்டேன்னு கேட்குறார். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். வாய் திறந்து ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்லுங்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கும் பொழுதும், என்னை ஆசீர்வதிக்கும் பொழுதும், என் வாழ்க்கையில் சிலுவைகளை அனுமதிக்கும் பொழுதும், என்னுடைய வாழ்க்கையில் சிலுவைகள் அனுமதிக்கும் பொழுதும், அருளானந்தர் உம்மை அன்பு செய்தது போல அருளானந்தர் உம்மை அன்பு செய்தது போல நானும் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.